ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜோனி குக். இப்போ நான் என்ன கட்டப்போகிறேன்டா, குக்கை தான் கட்டப்போகிறேன். அதாவது ஒரு டெசர்ட் உண்டு, 5 விதமான டெசர்ட் உண்டு. எப்படி செய்யலாம்னு வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கும் நான் மெதுவாக தான் கதைக்க வேண்டியிருக்குது. ஏன்னாண்டா நான் ட்ரெயினில் போய் நிற்கிறேன், அதால் தான் மெதுவாக கதைக்க வேண்டியிருக்குது. இப்போ முதல்ல பிஸ்தாஸை உடைச்சி தூளாக்கி மிக்சியில் தூளாக்கி போட்டு அதில் கொஞ்சம் பால் விட்டு நல்லா கரைச்சிடுங்க. அதையும் போட்டு கொஞ்சம் சுற்றுனீங்கன்னா இப்படி லிக்விட் தன்மையில் வந்துடும். இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு வைங்க. நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் ஒரு பிளாஸ்டிக் தட்டுகள் எடுத்து வச்சுக்கிறேன். இது நெஸ்குவிக் பவுடர், சோக்கோலா பவுடர், உங்களுக்கு விருப்பமான பவுடர்களை நீங்கள் போடலாம். இதில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸையும் ஒரு தட்டில் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே நான் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இதில் உள்ளுக்குள்ளே சிரப் இருக்கும், அதை ஊற்றி போட்டு நாம் ஃப்ரூட்ஸை மட்டும் எடுத்து வச்சோம்னா ஓகே. விருப்பம்னா நீங்கள் சிரப் வைக்கிறேன்டாலும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிறது ரோஸ் சிரப்பு. இந்த ரோஸ் சிரப்பையும் நம்ம ஒரு தட்டில் ஓரளவாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ 5 தட்டு எடுத்து வச்சாச்சுது. இந்த 5 தட்டுக்கு உண்டு ரோஸ் சிரப், அடுத்தது ஃப்ரூட்ஸ், அடுத்தது பிஸ்தாஸ், அடுத்தது நெஸ்குவிக், அடுத்தது வனில் போட போகிறோம். அதால் வெறுமனையாக வச்சுக்கிறோம். இந்த எம்டியாக இருக்கிற தட்டை எடுத்து 5 தடவை மில்க் எடுத்து ஊற்றணும் ஒரு பாத்திரத்தில். அடுத்ததாக அகரகர் போடணும். அகரகர் நம்ம இதில் பாதி தான் போட போகிறோம். அடுத்ததாக சுகர் போடணும். சுகர் தேவையான அளவுக்கு நீங்கள் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை ஆன் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கவனம் விட்டுட்டோம்னா பாலெல்லாம் பொங்கிட்டுது. அதால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு வேலையாக போயிட்டுது. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ ரோஸ் சிரப்பில் மில்கை போட வேண்டியதான். அதே மாதிரி பிஸ்தாஸ்லேயும் அதே மாதிரி மில்கை போட வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியாக இருக்கும், நல்லா அடிக்கணும். அடிக்கிற அடியில் எல்லா இடமும் 4 பக்கம் தெரிச்சு கீழே ஊற்றணும். அந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கி எடுக்கணும். இடைக்கில் கட்டி சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு அப்புறம் வடிவில்லாமல் போயிடும்.
ஓகே, இது வந்து வனில் வந்து இப்படி தடி தடியாட்டம் வரும், இல்லாட்டி சிரப் மாதிரி வரும், இல்லாட்டி தூளாகவும் வரும். இது கொஞ்சம் விலை கூடது, போட்டாலும் போட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு தடியை வந்து 6 யூரோ கிட்ட விற்கிறாங்க. சில இடத்துல 5 யூரோ, சில இடத்துல 6 யூரோ, அவ்வளோ விலை கூடுனது. இதை எடுத்து நம்ம நடுவால் வெட்டிட்டு அப்படியே களித்தன்மையாட்டம் வரும். பாருங்கள், நான் அதில் காட்டுறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் இது அப்படியே எடுத்து நம்ம பாலுக்குள்ளே மிக்ஸ் பண்ண வேண்டியதும். இது வந்து நம்ம கரையும் நம்ம எதிர்பார்க்கல. இது வந்து கருப்பாக அங்கங்கே தென்பட்டுக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் வனில் ஐஸ்கிரீமுக்குலாம் இப்படி கருப்பாக டொட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது காணாமல் போகாது, அது அப்படியே தெரியும். அதே பிறகு இந்த தடியை நல்லா கொதிக்க வச்சு போட்டு அந்த தடியை நான் வெளியில் எடுத்து போட்டுருவோம் வேண்டியதான். இது நான் தடின்னு சொல்கிறேன், அது சரியான வார்த்தையான்னு தெரியலை. ஆனால் இது தண்டுன்னு நினைக்கிறேன். இந்த தண்டு தான் தண்டா என்னன்னு தெரியல, எனக்கு சரியான மாதிரி தண்டாக தான் இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸுக்குள்ளேயும் நான் அந்த வனில் மிக்ஸ் பண்ண மில்கையும் போட போகிறேன். அடுத்தது வந்து நார்மலுக்கும் போட போகிறேன். அதை போட்டு உங்களுக்கு நார்மல் வெள்ளையாக இருந்துட்டால் பிடிக்காட்டி சொட்டு ஃபுட் கலர் வந்து போடுங்க. ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர்களை ஏதாவது போடுங்க. பாருங்கள், அதில் கருப்பரிக்கு அதையும் வலிக்கு போடணும். ஏன்னாண்டா அவ்வளோ விலை கூடுனது, அப்படியே நம்ம விடையிலாது போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். மற்றதுகளை விட, மற்ற வனிலை விட இது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ எல்லாமே சூப்பராக வந்துட்டு, இப்போ நாம் ஒரு இதுலேயே 5 விதமான இதுகளையும் செய்துட்டோம், டெசர்ட்டையும் செய்துட்டோம். இது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நோன்பு டைம்லலாம் இப்போ சரியான ஈஸியாக இருக்கும். நமக்கு வேலைகள் கூட நோன்பு டைம்லலாம் இப்படி நம்ம செய்து வச்சோம்னா எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஆகா, எதை சாப்பிட்றேன்னு தெரியாமல் அதை சாப்பிடுவோமான்ட்டு போட்டி சாப்பிடுவாங்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியான சாப்பாடும் லேஸு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வெட்டி வச்சிக்கிறேன். இப்படி துண்டாக கட்டமாக வரும், நொண்டுலாம் இருக்காது, நல்லா இறுக்கமாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதில் பன்னீர், அடுத்தது வந்து நெஸ்கி, எல்லாமே அதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்துலேயும் நான் வெட்டி ஒவ்வொன்று டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். என்ற குரலை நினச்சாலே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இவ்வளோ சோகத்தில் கதைக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, செய்ய வழி இல்லை. இனி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இனி யூடியூப்பில் ஏற்ற வேண்டியது தான்.